சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் 20 ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். வெல்கம் டு ஐபிஎஸ் ஃபினான்ஸ் ஷோ. இன்னைக்கு சந்தை எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத முதல்ல பாத்திரலாம். சென்செக்ஸ் 1470 புள்ளிகள் சரிஞ்சு 74,563 முடிஞ்சிருக்கு. நிப்டி 488 புள்ளிகள் சரிஞ்சு 23,151 புள்ளிகள்ல முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு நாகப்பன் சார்கிட்ட கேட்கறதுக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? வணக்கம் வெங்கடேஷ். வீக்கெண்ட் உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க்? அப்படியா சார்? ஹோம்ஒர்க்கா சார்? சின்ன வயசுல இருந்து எனக்கு ஹோம்ஒர்க்னா அலர்ஜி சார். இல்ல அது பழகிக்கணும். ஒரு வார்த்தை சொல்றேன், ரொம்ப பெரிய வார்த்தை எல்லாம் இல்ல, சின்ன வார்த்தை தான். அதை எப்படி உச்சரிக்கிறதுன்னு கத்துக்கிட்டு வாங்க. அத ஸ்பெல்லிங் என்னன்னு சொல்லணும். பாரஸ்கேவி டிகாட்ரியா போபியா. எனக்கு ரொம்ப சின்ன வார்த்தையா இருக்கே சார் இது. ஆமா, திரும்ப சொல்றேன். பாரஸ்கேவி டிகாட்ரியா போபியா. இதை பத்தி ஏன் இன்னைக்கு பேசுறோம்னா ஒரு ரெலவென்ஸ் இருக்கு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை 13ஆம் தேதி, ஃப்ரைடே த 13th சொல்லுவாங்க. ஜென்ரலா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இதை கொஞ்சம் ரொம்ப ஆஸ்பிஷியஸா பாக்குறது, இன்ஆஸ்பிஷியஸ்னு சொல்லுவாங்க. அதற்கு பல காரணங்கள். அதனாலதான் பாத்திருப்பீங்க, இந்த 13ஆம் நம்பர் வர்ற மாதிரி கார், வாகனம் எண்ணோ, தொலைபேசி எண்ணோ எது வந்தா கூட வாங்க மாட்டாங்க. முடிஞ்ச வரைக்கும் அதை தவிர்க்க பார்ப்பாங்க. அது ஒரு நம்பிக்கை, அவர்களுடைய. நம்ம மூட நம்பிக்கையாங்கிறதெல்லாம் அவர்களுடைய இது பொறுத்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சோ அந்த மாதிரி இப்ப அது என்ன காரணம்னா, அது பல காரணங்கள் சொல்லுவாங்க. ஒன்று, ஜூடாஸ். அவர் 13வது விருந்தாளியாக அந்த குரூசிபிகேஷன் கதை சொல்லும் பொழுது சொல்லுவார்கள். அதே மாதிரி ஈவ், ஆடமுக்கு அந்த தபிக்கப்பட்ட பழத்தை கொடுத்தது ஒரு வெள்ளிக்கிழமை என்று. இப்படி எல்லாம் ஒன்று சேர்த்துதான் இந்த ஃப்ரைடே த 13th. இதை கிரேக்க மொழியில 3 வார்த்தைகளாக பிரித்து, பாரஸ்கேவி அப்படின்னா ஃப்ரைடே, டிகாட்ரியா அப்படின்னா 13, போபோஸ் அப்படிங்கிறது தான் போபியா. ஸோ பாரஸ்கேவி டிகாட்ரியா போபியா அப்படிங்கிறது ஒரு இந்த வெள்ளிக்கிழமை ஃப்ரைடே த 13th இது இரண்டும் ஒன்று சேர்ந்து வரும் பொழுது ஒரு சூப்பர்ஸ்டிஷியஸா எல்லாருக்கும் ஒரு பயம், ஒரு இது இருக்கும் சந்தையை பொறுத்தவரை அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட இன்னைக்கு அதுதான் நடந்ததோ அப்படின்னு எண்ணும் அளவுக்கு நீங்க பாத்திருப்பீங்க. சந்தை பெரிய ஒரு கணிசமான வீழ்ச்சியை அக்ராஸ் த போர்டு இருந்தது அப்படிங்கறத பார்த்தோம். சென்செக்ஸ்ல 2 பங்குகளை தவிர எல்லா பங்குகளுமே இறங்கி இருக்கு. அதே மாதிரி குறிப்பா LNT 7% மேல இறங்கி இருக்கு. நிப்டிலையும் பாத்தீங்கன்னா, நிப்டியுடைய பிரடாமினா பல பங்குகள், ஒரு 3 பங்குகளை தவிர 47 பங்குகள் இறங்கி இருக்கு. டாடா கன்சியூமர், இந்துஸ்தான் யூனிலீவர், பாரதி ஏர்டெல், FMCG பங்குகள் மட்டும் ஸ்லைட்லி பாசிட்டிவா இருந்தது. மற்ற எல்லாமே இறங்கி இருந்ததை பார்த்தோம். அதுலயும் ITC எல்லாம் இறங்கத்துலதான் இருந்தது. அண்ட் பிராடர் மார்க்கெட் பார்த்தாலுமே இன்னைக்கு நிப்டி 50 இல்லாமல் நிப்டி 100, 200, 500 எல்லாமே 2% மேல இறங்கி இருக்கு. அண்ட் ஸ்மால் கேப், மிட் கேப் அதெல்லாம் கூட இன்னைக்கு 2% மேல இறங்கி இருக்குங்கிறத பாக்குறோம். அண்ட் எல்லா செக்டார்ஸுமே இன்னைக்கு இறக்கத்துல, குறிப்பாக மெட்டல் செக்டார் கிட்டத்தட்ட 5% இறங்கி இருக்கு. ஆட்டோமொபைல் செக்டார் 3வது நாளாக 3% மேல இறங்கி இருக்கு. மீடியா இறங்கி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் இன்னைக்கு பாக்குறோம். அட்வான்ஸ் டிக்ளைனும் பாத்துருப்பீங்க. டிக்ளைன் கணிசமாக பன்மடங்கு அதிகமா இருக்கு. அட்வான்ஸை விட 5 மடங்கு அதிகமா இருக்கு. 52 வீக் ஹையை விட லோ 20-25 மடங்குக்கு மேல அதிகமா இருக்கு. பல மடங்குகள் அதிகமா இருக்கு. அப்பர் சர்க்யூட்டை விட லோவர் சர்க்யூட் 7 மடங்குக்கு மேல அதிகமா இருக்கு. ஒரு சப்ஸ்டான்சியல் வீக்னஸ். நம்ம சென்ற வாரம் அல்லது இந்த வார துவக்கத்துல பேசின அந்த சப்போர்ட் லெவல் 23,000க்கு அருகாமையில் வெள்ளி என்று முடிவடைஞ்சிருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். என்ன காரணம் சார் இதுக்கு? தொடர்ந்து இந்த வார் போன வெள்ளிக்கிழமை நம்ம பேசும்போது கூட நினைச்சோம், திங்களன்று ஒரு 2-3 நாட்கள் இது சரி செய்யப்பட்டு விடும்னு. ஆனால் அது நடக்காமல் தொடர்ந்து இப்ப வார கணக்குல போய்கிட்டே இருக்குது. இப்போ ப்ரொலாங்டு வார் அப்படின்னு வரும்போது அதுல வரக்கூடிய ஆபத்துகள் நிறைய. கம்ப்ளீட் சப்ளை செயின் அந்த லாஜிஸ்டிக்ஸ் ஏதோ ஒரு நம்பிக்கையில ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த நம்பிக்கை சிதைக்கப்பட்டு விடும். போன இந்த வாரத்துல பல விஷயங்கள் பேசணும். முட்டை ஏற்றுமதி கண்டெய்னரா இந்தியா விட்டு போனது கிளம்புனது திருப்பி அனுப்பப்பட்டது மும்பைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு போர்ட்டுக்கு. அந்த மாதிரி பல பொருட்களுடைய கண்டெய்னர் கிளம்பி பாதி வழியில திருப்பி வந்தது, கிளம்பாமல் அப்படியே தேங்கி நிற்பது, இப்படி ஒரு பக்கம். அதே மாதிரி இந்தியாவுக்கு வர வேண்டிய பொருட்கள், கச்சா எண்ணெயை பத்தி பேசணும். அந்த மாதிரி பல பொருட்கள், அலுமினியத்தினுடைய விலை பாத்தீங்கன்னா பெரிய ஏற்றத்தை சந்தித்திருக்கிறது. கமாடிட்டின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த சப்ளை செயின் டிஸ்ரப்ஷன் நடக்கும் பொழுது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துவது மூலப்பொருட்கள், ரா மெட்டீரியல்ஸ். அதனுடைய விலை இன்னைக்கு இந்த அலுமினியம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜனவரி மாதம் 300 MCX சந்தையில பாத்தீங்கன்னா 300 ரூபாய்க்கு கீழே இருந்தது. இப்போ 346. நடுவில் ஜனவரியிலேயே ஒரு முறை 350க்கு போனுச்சு. அதற்கு பிறகு இறங்கி 310, 308 எல்லாம் வந்தது. திரும்ப இப்ப 350 வரைக்கும் நேற்று போயிட்டு இன்னைக்கு 346. இன்னைக்கு ஒரு 3 ரூபா 1% குறைஞ்சிருக்கு. பட் கிட்டத்தட்ட 15% இந்த 1.5 மாசத்துக்குள்ள ஏறி இருக்கு. அதுவும் சமீப காலமாக பெரிய ஏற்றம். இந்த கடந்த 2-3 நாட்களாக இந்த வாரத்துல மார்ச் 2ஆம் தேதி அல்லது 1ஆம் தேதி பாத்தீங்கன்னா 310 இருந்தது, 346 இப்போ. இதனால ஆட்டோமொபைல் செக்டார், அதனுடைய ரா மெட்டீரியல் இன்புட்ஸ்,
காம்பனன்ட்ஸ், கேஸ் சப்ளை ஒரு பக்கம், எல்என்ஜி, அது அவர்களுடைய காம்பனன்ட்ஸ், உதிரி பாகங்கள் தயாரிப்பதற்கு தேவைப்படும், அதெல்லாம் பாதிக்கப்படுகிறது. ஸோ அக்ராஸ் த போர்ட் இந்த பாதிப்பு இருக்கும். அப்படிங்கிறதுனாலதான் நீங்க பார்த்தீங்கன்னா அந்த எல்லா செக்டாருமே, இந்த செக்டார் நல்லா இருக்கு, இன்னொரு செக்டார் மோசமா போச்சுன்னு சொல்றதுக்கு இல்ல, எல்லாமே இறங்கி இருக்கு. குறிப்பா லார்சன் அண்ட் டியூப்ரோனுடைய பாதிப்பு நான் சொன்ன 7.5% இறங்கி இருக்குன்னு. மிடில் ஈஸ்ட்ல இப்பதான் சமீப காலமாக மிகப்பெரிய அளவுல நிறைய ப்ராஜெக்ட் வர ஆரம்பித்து இன்னும் வருங்கிற ஒரு ஹோப் இருந்த ஒரு சிச்சுவேஷன் அது. இந்த மாதிரியான ஒரு சூழல்ல வந்து இப்போ திடீர்னு இப்ப அடுத்தடுத்து இந்த இது ப்ரொலாங்கா இருக்கும் பொழுது லேபர், ஏன்னா நம்ம மிடில் ஈஸ்ட்ல இந்த நாடுகள்ல இருக்கக்கூடிய சில நண்பர்களிடம் பேசும்பொழுது கொஞ்சம் சின்ன பயத்தோடு நமக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, பை அண்ட் லார்ஜ் பாசிட்டிவா இருக்காங்க, அதை நம்ம பாராட்டலாம். பட் ஆனால் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், நமக்கு எப்படி எண்ணெய் இங்கு வரலையோ, எண்ணெய் வராமல் நம்முடைய ஆயில் இல்லாம ஓடாதோ நம்ம நாடு வாகனங்கள், அங்கு வந்து உணவுப் பொருட்கள், நமக்காவது உணவுப் பொருட்கள் இங்க உள்ளூர்ல உற்பத்தி பண்றோம், தண்ணி இங்க இருக்குது, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் அதுவே அங்க பிரச்சனை உள்ள நாடுகள், அதெல்லாம் அப்படியே மிச்சம் இருக்கிறது ஈரான் எப்ப தாக்குமோ அல்லது தாக்கப்படுவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அந்த அவைலபிலிட்டி எவ்வளவு நாள் அவங்களால வித்ஸ்டாண்ட் பண்ண முடியுங்கிறதும் ஒரு பக்கம் இருக்கு. அப்ப இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிறத இந்த எண்ணெய் தட்டுப்பாடால இந்தியாவில பல நிறுவனங்கள் ஆரம்பிச்சிட்டாங்க. கோவிடுக்கு பிறகு ஆரம்பித்தது. இப்ப திரும்ப நேற்று முந்தா நாள் பாத்தீங்கன்னா பல நிறுவனங்கள்ல நீங்க தேவையில்லாமல் அலைய வேண்டாம், அலுவலகத்துக்கு வர வேண்டாம், ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுங்கன்னு அனுமதிச்சிருக்காங்க. இது வந்து இப்ப அரபு நாடுகளை பாத்தீங்கன்னா நீங்க திரும்ப ஒர்க் ஃப்ரம் ஹோம் நீங்க இந்தியாவில இருந்து வேலை பார்க்க முடிந்தால் இந்தியாவில இருந்து பாருங்கன்னு சொல்லி அனுப்புவாங்க. அந்த அளவுக்கு ஒரு மாறுதல் வருவதற்கு சில அரபு நாடுகள்ல, எல்லா நாடுகளிலும் இல்லை, சில அரபு நாடுகள்ல அந்த மாதிரியா வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதா தெரிகிறது. ஏன்னா உணவு, அதே மாதிரி தண்ணீர், இந்த மாதிரி பல பிரச்சனைகள், பாதுகாப்பு இப்படி எல்லாம் இருக்கிறதுனால வரும்னு சொல்றாங்க. ஸோ நிச்சயமா இதுக்கிடையில அமெரிக்கா வேற சும்மா இருக்காம வந்து எப்படியாவது வரி போடணுங்கிற ஒரே குறிக்கோளோட செக்ஷன் 301 இன்வெஸ்டிகேஷன் திரும்ப முடிக்க விட்டுருக்காங்க நேற்று. அது ஏற்கனவே 10-15 இந்த எமர்ஜென்சி டாரிஃப் செக்ஷன் 122 போட்டாங்க இல்லையா 90 டேஸ்க்கு. அந்த 90 டேஸ்ங்கிறது அடுத்த ஜூன் அல்லது மே மாசம் அல்லது முடிவுக்கு வருகிறது. அதற்குள்ள இந்த என்கொயரியை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஏன்னா இப்ப இது வந்து மார்ச் 17 நோட்டிஃபை பண்றாங்க. ஏப்ரல் 15க்குள்ள இதுக்குள்ள கமெண்ட்ஸ் பாதிக்கப்பட்டவர்கள் கொடுக்கலாம், நாடுகளோ அந்த நிறுவனங்களோ. அதற்கு பிறகு அது இன்வெஸ்டிகேஷன்லாம் நடக்கும். ஏப்ரல் 28 அந்த மாதிரி சில டேட்ஸ் கொடுத்திருக்காங்க அவங்க. பிறகு இறுதி முடிவு வர்றதுக்கு ஜூனோ ஜூலை ஆயிடும். இந்த 90 நாட்கள் முடிவடைந்தவுடனே திரும்ப புது டாரிஃபை கொண்டு போட போறாங்க. ஸோ அதுலயும் அவர்கள் விட்டு கொடுப்பதா இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் சந்தையில் இருக்கிறது. அதனாலதான் இன்னைக்கு பரவலான ஒரு அக்ராஸ் த போர்ட் இருக்கு. ரொம்ப முக்கியம் இந்த குரூஷியல் சப்போர்ட் லெவல் நிப்டிக்கு அந்த 23,100 150ங்கிறது அந்த சப்போர்ட் லெவல் கிட்ட வந்து இன்னைக்கு முடிவடைஞ்சிருக்கு. வெள்ளிங்கிறதுனால நம்ம அதை கொஞ்சம் ஒருவேளை திங்கள் வந்து கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கும் ஹோப் எதிர்பார்க்கலாம். பட் இந்த 2 நாட்கள் எதுவும் பெரிய டேமேஜ் இல்லாம இருக்கணும் பார்க்கலாம். சார், நீங்க செக்டார்ஸ்ல வந்து மேக்ஸிமம் இறங்கி இருக்குன்னு சொன்னீங்க. அதுல ஏறி இருக்கிற அந்த பாசிட்டிவா இருக்கிற செக்டார்ஸ் எதுன்னு நம்ம சொல்ல முடியுமா சார்? இல்ல, எந்த செக்டாருமே இன்னைக்கு வந்து ஏற்றத்துல இல்லவே இல்லை. எல்லா செக்டாருமே இன்னைக்கு இறக்கத்துல தான் இருக்கு. அதுல வேணா நம்ம குறைச்சு பாதிக்கப்பட்ட செக்டார் அப்படின்னு வேணா சொல்லலாம் ஒரு செக்டார்ஸ். பட் அதெல்லாமே கூட எல்லாமே 1% மேல, அதாவது எஃப்எம்சிஜி செக்டார் குறைச்சு பாதிக்கப்பட்டதுன்னு சொல்லலாம். நான் சொன்னேன் இல்லையா, நிப்டிலையும் ஹிந்துஸ்தான் லீவர் ஸ்லைட்டா இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஜென்ரலா அது டிஃபென்சிவ் செக்டார், ஃபார்மா எஃப்எம்சிஜி எல்லாம் கொஞ்சம் டிஃபென்சிவ் செக்டார், அதனால இதாகும். பட் அதுல கூட ஃபார்மா இன்னைக்கு 2% இறங்கி தான் இருக்கு. எஃப்எம்சிஜி மட்டும் இறக்கம் குறைவாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதற்கு காரணம் அந்த குறியீட்டில் உள்ள ஓரிரு பங்குகள் வந்து விலை அதிகரிச்சது. ஹிந்துஸ்தான் லீவர், பிரிட்டானியா, அப்புறம் டாடா கன்சூமர், மரிகோ, இந்த மாதிரி நிறுவனங்களுடைய விலை அதிகரித்தது ஒரு காரணம். அவ்வளவுதான். நீங்க எல்என்டி உடைய ஸ்டாக் வந்து டவுன் ஆயிருக்குன்னு சொன்னீங்க. இப்ப துபாய் போன்ற இடங்கள்லாம் வந்து ரியல் எஸ்டேட்னுடைய மதிப்பு ரொம்ப டிராஸ்டிக்கா சரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்களே சார், இந்த போருக்கு அப்புறமாக அது ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தும். நிச்சயமா அது ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தும். ஏன்னா துபாயில எண்ணெய் தவிர வேற எதுவுமே இல்ல மிடில் ஈஸ்ட்ல. அதுல துபாய் ரொம்ப சாமர்த்தியமாக, கெட்டிக்காரத்தனமாக அதை நல்லா மார்க்கெட் பண்ணி ஒரு குளோபல் ஹெட் குவார்ட்டர்ஸா மாத்தினாங்க. லண்டனுக்கு போட்டியாக, லண்டனோட சிறப்பாக அங்கு பல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணாங்க. குளோபல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், லா அண்ட் ஆர்டர், சேஃப்டி, இப்படி பல விஷயங்கள் இருந்ததுனால ஒரு ஸ்திரமான சிங்கப்பூருக்கும் லண்டனுக்கும் நடுவுல ரொம்ப அருமையான ஒரு கனெக்டிங் பாயிண்ட். எந்த ஊருக்கு எங்க போகணும்னாலும் பிளைட், கனெக்டிங் பிளைட்ல இருந்து எல்லாமே அப்படி ஒரு முக்கியமான ஒரு தளமாக இருந்தது. பிசினஸ் ஃப்ரெண்ட்லியாவும் அவர்கள் இருந்தார்கள். இப்ப அங்க பாதுகாப்புக்கு பிரச்சனை வந்த உடனே அந்த பாதுகாப்பை தொடர்ந்து உணவு பாதுகாப்பு, நீர் பாதுகாப்பு, இப்படி பல விஷயங்கள் வருகிறது இல்லையா. அதனால வந்து கொஞ்சம் அது அங்க உள்ள ரியல் எஸ்டேட், ஏன்னா சமீப காலமாகத்தான் அவர்கள் வந்து அங்க உள்ள ரியல் எஸ்டேட்டை பெரிய அளவுல மார்க்கெட் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்தியா போன்ற நாடுகள்ல இங்க வந்து முதலீடு செய்யுங்கள், நீங்க அதுக்கு ஸ்பெஷலா கோல்டன் விசா தர்ற மாதிரியான பல விஷயங்கள், இங்க வந்து வீடு முதலீடு செய்தால் நாங்களே அதை மெயின்டைன் பண்ணிக்கிறோம், அதுக்கு வாடகை வாங்கி தர்றோம், உங்களுக்கு அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பாருங்கலாம் வந்து மார்க்கெட் பண்ண ஆரம்பிச்சாங்க. பட் அதெல்லாம் இப்போ வந்து கொஞ்சம் பின்னடைவு ஏற்பட்டிருக்கும் நான் நம்புறேன். இது எல்லாமே தற்காலிகமான பின்னடைவு தான். ஒரு சில ஆண்டுகள் இருக்கும், அதுக்கப்புறம் மறந்துடுவோம். நம்ம எப்படி சென்னையில வெள்ளம் வந்த பிறகு சில ஏரியால வீடு வாங்க மாட்டோம், அது இருக்கிறத விட்டு வர பார்ப்போம். அதெல்லாம் ஒரு வாரம் 10 நாள் தான். 1 மாதங்களுக்கு பிறகு மறந்துட்டு திரும்ப அங்கேதான் நம்ம இருப்போம். அது மாதிரிதான் இதுவும் சரியாகிவிடும். பட் ஆனால் நிச்சயமா ஒரு ட்ரெண்ட் ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கறோம். நம்ம ரியல் எஸ்டேட் பத்தி பேசும்போது
கோயம்புத்தூர்ல வந்து கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் அங்க வந்து ஒரு பெரிய திட்டத்தை தொடங்குறதா வந்து தகவல் வந்திருக்கு சார். இது எதுவும் முக்கியமான செய்தியா சார்? இல்ல நிச்சயமா. ஏன்னா கோயம்புத்தூர் வந்து தமிழ்நாட்டுல எப்படி இந்தியாவுக்கு டெல்லி தலைநகரமா இருந்தாலும் வந்து பாம்பே ஒரு பிசினஸ் சென்டரா வர்ற மாதிரி கோயம்புத்தூர் மிக முக்கியத்துவத்தை அதனுடைய லொகேஷன், அங்க இருக்கக்கூடிய பல ஒர்க் போர்ஸ் அவைலபிலிட்டி, டெக்னாலஜி, இப்படி பல விஷயங்களால் அது ஒரு முக்கியத்துவத்தை பெற்று வருகிறது. காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் அங்க 44 ஏக்கர் இடம் வாங்கி ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் 450 கோடி ரூபாய் எஸ்டிமேட் பண்ணிருக்கதா சொல்றாங்க. ஹவுசிங் ப்ராஜெக்ட் அங்க பண்ண போறதா சொல்றாங்கிறது நிச்சயமா அங்க வந்து ஒரு பாசிட்டிவான செய்தி தான். ஏற்கனவே பல நிறுவனங்கள் இந்த மாதிரி அங்க வந்து பல 100 கோடிகள் வந்து முதலீடு செய்திருக்கிறார்கள். அதுல இப்ப காட்ரேஜ் வந்து அடுத்து வந்திருக்குங்கிறத பாக்குறோம். அது ஒன்று. இன்னொன்று கோயம்புத்தூர் சம்பந்தமான இன்னொரு செய்தி, லோட்டஸ் ஐ ஹாஸ்பிட்டல் அண்ட் இன்ஸ்டிடியூட் லிமிடெட் ஒரு பங்கு கோயம்புத்தூரை சார்ந்த நிறுவனம், அது வந்து பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்டு வணிகம் நடந்து கொண்டிருக்கிறது. NSE BSE ரெண்டுலயும் இருக்கு. அவர்கள் நேற்று சொல்லிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, அவர்கள் வந்து தேசிய பங்குச்சந்தையில் இருந்து அவர்களுடைய பங்கை விலக்கிக் கொள்கிறார்கள். அங்கு பட்டியலிடப்பட்டிருக்குது, அந்த பட்டியலில் இருந்து அதை நீக்கிக் கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து முதலீட்டாளர்களை பொறுத்த வரைக்கும் இதை பத்தி பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா NSE ல இருந்து எடுத்தால் கூட BSE ல கண்டினியூ ஆகும்னு சொல்லியிருக்காங்க. பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இட் வில் கண்டினியூ டு பி லிஸ்டட். அது ஒரு ஸ்மால் கேப் அல்லது கிட்டத்தட்ட மைக்ரோ கேப் கம்பெனின்னு சொல்லலாம். அதனால அவர்களுக்கு 2 லிஸ்டிங் ஃபீ, கம்ப்ளைன்ஸ், இந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இஷ்யூ இருந்திருக்கலாம். அவர்கள் காரணம் எதுவும் சொல்லல. ஆனால் அந்த போர்ட் மீட்டிங்ல வந்து இந்த மாதிரியான ஒரு முடிவை நாங்க வந்து ப்ரொபோஸ் பண்றோம், ஒரு வாலண்டரி டீலிஸ்டிங் பண்ண போறதுக்கு உள்ள முடிவு ப்ரொபோஸ் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. அப்போஸ் இது வந்து போர்ட் மீட்டிங் வந்து மார்ச் 17 தான் நடக்க போகுது. அதுல வந்து இதை கன்சிடர் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். அதுல முதலீடு பண்ண முதலீட்டாளர்கள் அவங்களுக்கு என்ன சார் இதுல கிடைக்கும்? அதுதான் சொல்ல வந்தேன். இந்த டீலிஸ்டிங்கிறது, வாலண்டரி டீலிஸ்டிங்கிறது, ஒரு நிறுவனம் வேறு ஒரு பங்குச்சந்தையில் ஏற்கனவே பட்டியலிடப்பட்டிருந்தா இன்னொரு பங்குச்சந்தையில வாலண்டரியா டீலிஸ்ட் பண்ணிட்டு போகலாம். அப்படி பண்ணாமல் இருந்ததுன்னா அதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. அப்படி ஒரே ஒரு பங்குச்சந்தையில தான் பட்டியலிடப்பட்டிருக்குன்னா பைபேக் இந்த மாதிரி பல ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. இங்க அது அப்ளிகபிள் ஆகாது. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. BSE ல வாங்கிக்கலாம், வித்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய இருக்கு. இப்போ NSDL எடுத்துக்கிட்டீங்கன்னா, நேஷனல் செக்யூரிட்டிஸ் டெபாசிட்டரி லிமிடெட், அந்த நிறுவனத்துடைய பங்கு BSE ல மட்டும் தான் பட்டியலிடப்பட்டிருக்கு. ஏன்னா NSE அதனுடைய ப்ரொமோட்டரா இருந்ததுனால அதை வந்து அவங்க வந்து அங்கே பட்டியலிடப்பட்ட கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கும்னு அதை BSE ல பட்டியலிடுகிறார்கள். அதே மாதிரி BSE ப்ரொமோட் பண்ண சென்ட்ரல் டெபாசிட்டரி சர்வீசஸ் லிமிடெட் CDSL, அது வந்து BSE ல பட்டியலிடப்படவில்லை, NSE ல தான் பட்டியலிடப்பட்டிருக்கு. அதே மாதிரி மும்பை பங்குச்சந்தை அந்த பங்கு இருக்குல்ல BSE லிமிடெட், அந்த ஷேர் வந்து NSE ல தான் பட்டியலிடப்பட்டிருக்கு, BSE ல கிடையாது. இந்த மாதிரி நிறைய பங்குகள் வந்து ஒரே பங்குச்சந்தையில மட்டும் பட்டியலிடப்பட்டிருக்கும், இன்னொன்றுல இல்லாமல் இருக்கு. அதுல ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. என்ன, நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட் வச்சிருக்க அந்த புரோக்கர்ட்ட வந்து BSE இல்லைன்னா கஷ்டம். ஏன்னா நம்ம NSE மட்டும் இருக்குன்னா இதை ட்ரேட் பண்ண முடியாது. BSE இருக்க புரோக்கர்ட்ட போகணும். அந்த ஒரு சின்ன சிக்கல் மட்டும் வரும். அவ்வளவுதான். ஓகே சார். 2026 நிதியாண்டுல டிராக்டர் சேல்ஸ் நல்ல பூஸ்ட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட வந்து 1 மில்லியன் யூனிட்ஸ் வித்திருக்குன்னு சொல்றாங்களே சார், இது நல்ல நம்பர்ஸா சார்? நம்ம நெகட்டிவான நியூஸ் பேசிக்கிட்டு இருந்தோம். இதுல ரொம்ப ஆச்சரியகரமான ஒரு பாசிட்டிவான நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லாங் டேர்ம், அது ஒரு ஆண்டுக்கான புள்ளி வரமும் சரி, கடைசி மாத புள்ளி வரும் சரி, போன மாதம் அதாவது பிப்ரவரி மாதம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நடப்பாண்டுல 78,901 யூனிட் வித்திருக்கு. இதே வந்து ஜனவரியில பாத்தீங்கன்னா 88,500 மேல வித்திருக்கு. அப்ப 88,500 கம்பேர் பண்ணா பிப்ரவரியில 78,900 கம்மின்னு இருக்கலாம். பட் பிப்ரவரியில எத்தனை நாட்கள்ங்கிறது உங்களுக்கு தெரியும், குறைவான நாட்கள். அது மட்டுமல்ல, சென்றாண்டு பிப்ரவரியில வந்து 58,797 யூனிட் தான் வித்திருந்தது. ஆனா இப்ப 78,901 யூனிட். அங்கேயும் ஒரு கணிசமான வளர்ச்சி இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. சென்ற ஆண்டு பிப்ரவரியோடு இந்த ஆண்டு பிப்ரவரி ஒப்பிட்டு பார்த்தால் டிராக்டர், இது வந்து டிராக்டர் அண்ட் மெக்கனைசேஷன் அசோசியேஷன் இருக்குது, அந்த TMA அப்படின்னு சொல்லக்கூடிய டிராக்டர் அண்ட் மெக்கனைசேஷன் அசோசியேஷன், அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய புள்ளி விவரம். அது போக கடந்த 11 மாதங்கள் நடப்பாண்டுல 2025-26 எடுத்துக்கிட்டீங்கன்னா 25 ஏப்ரல் துவங்கி பிப்ரவரி மாதம் 26 வரைக்கும் 2026 வரைக்கும் டொமஸ்டிக் சேல்ஸ் எடுத்துக்கிட்டோம். நம்ம பேசுறதுல டொமஸ்டிக் சேல்ஸ் தான் ப்ரிடாமினன்ட்டா அதுதான். அது வந்து 10,57,038 சொல்லியிருக்காங்க. சென்ற ஆண்டு இதே காலகட்டத்துல, அதாவது 2024-25 பாத்தீங்கன்னா ஏப்ரல் இருந்து பிப்ரவரி வரைக்கும் 8,59,767 தான் இருந்தது. 8 லட்சம் வித்திருந்தது, இப்ப 10 லட்சம் வித்திருக்குன்னு வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சத்துக்கு அதிகம், கிட்டத்தட்ட 20-23% வந்து இந்த விற்பனை அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு பொதுவான காரணங்கள் வந்து மான்சூன் நல்லா இருந்தது ஒன்று, 2வது GST ரேட் ரெடியூஸ் பண்ணதுனால வந்து அஃபோர்டபிலிட்டி, அது 3வது அந்த கடைசி காலாண்டுல பாத்தீங்கன்னா வட்டி விகிதம் இருந்ததன் காரணமாக கடன் அவைலபிலிட்டி கொஞ்சம் இருந்தது. இப்படி சில காரணங்கள் சொல்லப்படுகிறது. கிறிஸ்டல் வந்து ரேட்டிங் ஏஜென்சி கிறிஸ்டல் வந்து இதை குறிப்பிட்டு சொல்றாங்க. சார், கச்சா எண்ணெயினுடைய நிலவரம் சார், இன்னும் தொடர்ந்து ஏறதா தான் நம்ம பாக்குறோம். ஆமா,
இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல அந்த 95க்குள்ள நேற்று இருந்த லெவல்ல தான் இருக்கு. 1% 2% ஏறி இறங்குது. அதை விட்டுருங்க, நம்ம பேசினதுக்கு பிறகு மாலை கொஞ்சம் அதிகரிச்சது நள்ளிரவு நேரம் போட. அப்புறம் திரும்ப இன்னைக்கு காலையில இருந்து கொஞ்சம் வீக்னஸ் இருக்கு 1%. பட் பெரும்பாலும் அந்த $95 நேற்று இருந்தது அதே லெவல்ல கிட்ட தான் இருக்கு. $94 அப்படின்றது ஒரு சின்ன ஏற்ற இறக்கம். இன்னைக்கு இருக்கக்கூடிய 5% 10% ஏற்ற இறக்கத்துல இது வந்து சின்ன ஏற்ற இறக்கமாகத்தான் நமக்கு தெரிகிறது. அதே தான் நீங்க கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் MCX பார்த்தாலும் ஒரு 1% ஏறி இருக்கு. 8850 மேல இருக்கு ஏப்ரல் மந்த் கான்ட்ராக்ட் எடுத்துக்கிட்டோம்னா. பட் கோல்டு சில்வர்ல பெரிய சேஞ்சஸ் இல்ல, ஸ்லைட் வீக்னஸ் தான் கோல்டு சில்வர்ல ரெண்டுலயுமே இருக்கு. சிக்னிபிகண்டா நம்ம சொல்ற அளவுக்கு இல்ல. பட் அலுமினியம் பிரைஸ் ஏறி இருக்கு. கோல் பத்தி நேற்று பேசணும். கோல் வந்து ஒரு டன்னுக்கு இன்னைக்கு 3% ஏறி இருக்கு. இன்னைக்கும் 139 140 அப்படிங்கிற அளவுல தான் இருக்கு. திரும்ப தொடர்ந்து அந்த கோல் பிரைஸ் ஏறுறதும் நம்ம வந்து கொஞ்சம் கவனிக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா ஆல்டர்னேட் எனர்ஜியை நோக்கி மக்கள் நகர துவங்கும் பொழுது மற்ற எல்லாத்தினுடைய விலையும் எல்லாமே ஏறுது அப்படிங்கறத நம்ம கவனிக்கணும். சார், டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயினுடைய மதிப்பு ஸ்ட்ரென்தன் ஆயிருக்கு. மீண்டும் இல்ல, ரூபாய் ஸ்ட்ரென்தன் ஆகல. டாலர் வந்து உயர்ந்திருக்கிறது. $92.51 இன்னைக்கு 25 பைசா ஏறி இருக்கு மார்ச் மாத ஒப்பந்தம் NSE பாத்தீங்கன்னா. பட் யூரோ வந்து ஒரு 75 பைசா இறங்கி இருக்கு. இந்த வேரியன்ஸை நம்ம கடந்த ஒரு நாட்கள் பாக்குறோம். ஏன்னா டாலர் ஏறுது, மற்ற கரன்சி அந்த அளவுக்கு ஏறல. இன்னும் சொல்ல போனால் சில கரன்சி இறங்குதுங்கிறது இன்னைக்கு அது மாதிரி யூரோ இறங்கி இருக்கு. பிரிட்டிஷ் பவுண்ட் 75 பைசா இறங்கி $122.93 அப்படின்னு இருக்கு. ஜாப்பனீஸ் yen $93.40, கிட்டத்தட்ட $1 ஏறி இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். சோ ஒரு மிக்சட் பேக் அப்படிதான் இருக்கு. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். நாளைக்கு திரும்பவும் கமெண்ட் ஷோல சந்திப்போம் சார். நிச்சயம் சந்திப்போம். நன்றி சார். நன்றி. 20 ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ்.